செட்டிநாடு மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் தேவையில்லை, வெள்ளைப்பூடு இதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். சாதத்துக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாய். இது பெருங்காயம், மஞ்சள் தூள், கொஞ்சம் வெல்லம். வெல்லம் இல்லைன்னா சீனி வேணாலும் எடுத்துக்கலாம். புளி கொஞ்சம், தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாம் அரைக்கிறதுக்கு நல்லா வதக்கி விட்டு அரைக்கணும், வறுத்துட்டு அரைக்கணும். இது தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல சீரகம் மட்டும் சீக்கிரம் வறுபட்டுரும், அதனால் சீரகத்தை கடைசியில் போடலாம். மற்ற எல்லாத்தையும் இப்போ போட்டுக்கலாம். அடுப்பு குறைச்சி வச்சு வறுத்துருங்க. பாதி வறுபட்டு வரும்போது சீரகம் சேருங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பெல்லாம். இப்போ சீரகம் போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பு குறைச்சி வச்சே வறுத்துருங்க. சீரகமும் இப்போ வெடிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய் போட்டுக்கிறேன். இப்போ புளி போட்டுக்கலாம். மஞ்சளும் பெருங்காயமும் வெல்லமும் அரைக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு அமர்த்தி வச்சிடுறேன். இது ஆறினோடு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தையும் சேர்த்து அரைக்க போகிறேன். மஞ்சள் தூள், பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இப்போது அரைச்சாச்சு. இப்போ அதை தாளிச்சு விட்டு கொதிக்க விடலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். முதல்ல கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிக்கங்க. இப்போ உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். இது கொதிக்க கொதிக்க கெட்டியாக வரும். பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொதிக்க கொதிக்க கெட்டியாக வரும். அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க இடையில. எண்ணெயெல்லாம் வெளியில் சுற்றி வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போது அடுப்பை அமர்த்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெயாக வர ஆரம்பிச்சிருச்சு. இனி நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை அமர்த்திடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை 1 வாரம் வரை வச்சுக்கலாம். தோசைக்கும் இட்லிக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். தோசையோட இட்லிக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை அமர்த்த போகிறேன். இப்போது மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.